உமக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தீர, உமக்கு நான் நன்றி என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் நோவாவின் நாட்டிலே அநேகர் வாழ்ந்தார்கள். ஆனாலும் நோவாவுக்கு மட்டும் தான் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் எல்லாரும் இருந்தாலும் நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தபடினால அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி என்னை பிரஸ்தாபப்படுத்துகிறார். எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். அவர் ஜீவ பலியாய் கல்வாரி சிலுவையில 2 கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவரா, 2 கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவரா, விழாவிலே குத்தப்பட்டவரா, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவரா, நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே நமக்காய் பலியாய் கொடுத்த அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறார். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க வந்தாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க வந்தாதான் எனக்கு சமாதானம், நீங்க வந்தாதான் என் துக்கம் மாறும், நீங்க வந்தாதான் என் வியாதி நீங்கும், நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு சமாதானம்ப்பா. நீங்க இறங்கி வாங்க. இந்த நாளில நீங்க இறங்கி வந்து என்னை அபிஷேகிங்க, நீங்க இறங்கி வந்து என்னை தொடுங்க, என் பலவீனங்கள் மாறட்டும். நீங்க என்னை தொடுங்க, என் சுகவீனமா எல்லாவற்றையும் மாற்றி என்னை நீங்க சுகப்படுத்துங்க என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருமாய் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? பாருங்கப்பா, நீங்க தாருங்கப்பா, என் கேளுங்க, என் ஜெபத்தை நீங்க கேளுங்க என்று சொல்லி உயிரோடு இருக்கு வரை நான் உம்மை பாடுவேன், நாமும் வெற்றிடுவே நம்முடைய வாழ்வேன் என்று சொல்லி. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, சொல்லுவோமா? பாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு,
ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறாரு, நம்முடைய பார்க்கிறாரு. நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், என்ன யோசனையோடு நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், நாங்க என்ன செய்கிறோம்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல உண்மையா பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு, துப்பரவற்ற அந்த பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை வந்து அவர் அபிஷேகிக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் அப்பா என்னை நிச்சயமா இந்த வேலையை தொட போறாரு, என்னை நிச்சயமா என்னை நடத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இன்னுமாய் நீ சொல்லலாமா, அப்பா நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம், நீங்க வந்தா எனக்கு போதும்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வந்தா எனக்கு போதும் என்று சொல்ல முடியுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவருடைய சமூகத்துல ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் விசேஷித்த அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பி அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா வரந்தாருங்கப்பா, சொல்லுமா கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா, பாருங்கப்பா வரந்தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, சொல்லுமா உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. அடியே நான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. நான் உமது அடியே நான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. பாருங்கப்பா பரந்தாருங்கப்பா, எப்பமா கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா, பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துமா. நீங்க இல்லாத ஆராதனை எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்க வந்து என்னை ஆசீர்வதிக்க கூடிய அந்த ஆராதனை நான் செய்ய என்னை நீ தகுதிப்படுத்துமாப்பா என்று சொல்லி ஒரு என் தேவனை அபிஷேகிக்கிறாங்க. நம்மை நேசிக்கிறப்பா, நம்மை நேசிக்கிற, என்னை நேசிக்கிறாயா அப்பா? நம்மை பார்த்து கேட்கிறேன், என்னை நேசிக்கிறியா மகனே? நான் உனக்காக என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்தேன், உனக்காக என்னுடைய ஜீவனை நான் உன்னை கொடுத்து, உன்னை எல்லா பலவீனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து
உன்னை ஜீவனையும் பலனையும் ஆயுசு நாட்களுக்கு நான் கொடுத்தேன். என்னை நேசிப்பேன். உளையான சேற்றிலே கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்து நான் என் சொந்த ரத்தத்தினால பரு கழுவி உன்னை நான் மீட்டேன். நீ என்னை மறந்துட்டியா? நீ என்னை மறந்து நீ தூரமாய் போயிட்டியா? என்னை நேசிப்பியம்மா மகளே, நீ நேசிப்பியா என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நின்று நம்மை பார்த்து கேட்கிறவராயிருக்கிறார். அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், அப்பா நான் எல்லாரையும் காட்டிலும், என் மனைவி பிள்ளைகளை காட்டிலும், என் பெற்றோர்களை காட்டிலும், என் கணவன் பிள்ளைகளை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்வோமா? அப்பாவை பார்த்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் கரங்களை தட்டி சொல்வோம். நம்மை அதிகமாய் நான் நேசிக்கிறோம்மா. நான் யாரையும் நேசிக்கல. நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டு போனார்கள். நீ மட்டும்தான் என்னை நேசிக்கிறேன். நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை இழந்திருந்தால், தேடி மீட்டிட பிதா என்னை அனுப்பினார். நான் ஓடி வந்தேன் வானிடனால். நான் வானம் பூமி படைச்சிட்டேன். நான் உன்னை தேடி வந்தேன். நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தேன். நீ என்ன தேடி வரல. நீ ஒளியான செட்டில் எந்த இடத்துல விழுந்து கிடந்தையோ அந்த இடத்துல நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லி ரத்தத்திலே கிடந்த உன்னை நான் துடைக்கும்படியாய் என்னுடைய வஸ்திரத்தை உனக்கு நான் அணிந்தேன்னு சொல்லி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைச்சு அவர் நம்ம பார்த்து சொல்லுகிற காரியம் நினைச்சு அவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பாவை பார்த்து சொல்லுவோம். அப்பா நம்மளை பார்த்து கேட்கிறார். தாண்டி அதுதான் சொல்லுது. இந்த கல்வாரி காட்சி நம் பட்ட பாடுகளை பார்த்து நீ நேசியாம இருப்பியா மகளே?
நேசிக்கிறேன் அப்பா. உம்மை மட்டும் நான் அதிகமாய் நான் நேசிக்கிறேன் தகப்பனே. இந்த கல்வாரி காட்சியை நான் கண்ட பின் உம்மை நேசிக்காம ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஒரு நாள் இருக்க மாட்டேன். எனக்காக நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீங்களே, அதனால் ஒரு நாள் மறக்க மாட்டேன். அது ஒரு நாளும் நான் மறந்து போக மாட்டேன். நான் சிலுவையில் அறையப்படுவேன். நான் அந்த இடத்துல நீங்க அறையப்பட்டு எனக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அந்த ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை புசிக்க வந்திருக்கிறேன். நான் பரிசுத்தத்தோடு நம்மை பரிசுத்தமாய் புசிக்க ரத்தத்தை ஓடி அந்த பரிசுத்த ரத்தத்தை நான் பரிசுத்தத்தோடு நான் புசிக்க வந்திருக்கிறேன். நான் பலவீனத்தோடு அல்ல, நான் பலவானாய் என் தேவனுடைய ரத்தத்தையும் பரிசுத்த சரீரத்தையும் புசிக்க வந்திருக்கிறேன். என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரே ஒரு ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு அந்த கொல்கதா மலை மேல சொட்டு சொட்டாய் வடிகிற ரத்தம் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இந்த வேளையில சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் நம்ம சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது.
இறங்கி வந்தபடினால ஓரி பலபலபலப ஷபலபலபக்கரமா ஓரி கரலபலப ஷபலபலபக்கரமா இந்த தேவனுடைய சமூகத்துல தேவ அபிஷேகம் நம்மை உச்சப்படுத்தும் பலபலப அர்ப்பணித்தேன் என்னையே
நம்ம இருதயத்தை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்பாவை மட்டும் நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படி நம்முடைய மத்தியில் பாசமாக உற்சாகம். நான் கடந்த நாட்களிலே யோசித்தேன், எப்பவுமே நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை விட ஆயத்தமாக இருப்பதை குறித்து பேசினால் என்ன என்று சொல்லி என்னுடைய ஆவியிலே சிந்தித்தேன். இப்படி சிந்திக்கும் போது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே போட்டார். அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். என்றால் நீங்க டிவி சேனலை ஓபன் பண்ணிட்டா, யூடியூப் ஓபன் பண்ணிட்டா, நீங்க உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சிலது நன்மைக்காக இருக்குது, சில தீமைக்காக இருக்குது. திருப்பூர்ல சாலமோன் என்று சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துகள் வந்து ஒரு 70% ஓகே, 30% வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசமாக இருக்கு. இருப்பினும் இன்னொரு சிஸ்டர் அவங்க கிளம்பியிருக்கிறாங்க. அவங்க எழுப்புதலே கிடையாது, எக்கால சத்தன்றதே உனக்கு கிடையாது சொல்லி அவங்க ஒரு புது ட்ரெண்ட்ல அவங்க போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கா ஜோஸ்பன் கிறிஸ்டியன் தெரியல, அவரு வந்து சாத்தான ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே இயேசு ஜெயிச்சுட்டாரு, நீங்க மறுபடியும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முறை ரசிக்கப்பட்ட போதும் எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், நீங்க வரலாம் போயிடலாம். அது ஒரு கூட்டம். இப்படி நிறைய உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தால் பொருளாசை கொடுத்தால் உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து போய் கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில 99% பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற கூட்டம் மிக குறைவாக. ஒருத்தர் மட்டும் தான் கத்திட்டு இருக்கிறார், எம்டி ஜெகன் ஒருத்தர் தான் ரொம்ப கத்திட்டு இருக்கிறார், ஆயத்தப்படுங்க கத்திர வரைய சகிமா இருக்குன்னு சொல்லி. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்து அவர் அப்படி பண்ண இப்படி பண்ண சரி எப்படி போகட்டும். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், ஆவியில பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கலும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதுதான் மேலான ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே ஒரு சபை என்பது, ஒரு சபை போதகன் என்பது சபையார பரலோக ராஜ்யத்துக்கு இழுத்துட்டு போற ஒரு ட்ரெயின் மாதிரி. ட்ரெயின்ல எவ்வளவு வேகம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல உங்களெல்லாம் இழுத்துட்டு போய் அங்க சேர்க்கிறது யாருடைய கடமை? உபதேசத்தில். ஆனால் பரலோகத்தில் சேர்ப்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதை குறித்து உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்தும், அந்த காலத்தான் நீங்கள் நான் இருக்கிறோம். அல்லேலூயா. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. அதற்கு முன்பு தம தூதர்களை அனுப்புவார். வானத்தின் ஒரு முனை தொடங்கி வானத்தின் மறுமுனை உள்ள 4 திசைகளிலும் உள்ள பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பார்கள். சேர்க்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் கூட்டம் இயேசுவோடு கூட மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சபை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? ஒரு சபைக்காக ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டும்? சபையை பரலோகத்தில் எடுத்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 7 எக்காலம் குறித்து வாசிக்கிறோம். எக்கால சத்தமே இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தின் மத்தியில ஏன் இதை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறேன் சொன்னால், இது தெரிந்து கொள்ளப்பட்டவரையும் வஞ்சிக்கக்கூடிய கடைசி காலமாக இருக்கிறது. ஆனால்
விசுவாசத்திலே பரிசுத்தோட பலத்திலே சொல்லுகிறேன், உங்களை யாரோட வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அவர் விட்டு விலகாமல் உங்களுக்குள்ளவே இருக்கு. அல்லேலூயா. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு விலகி போகிறாரோ அப்போதுதான் சாத்தான் அவனுக்குள்ள வந்து தவறான உபதேசத்துக்குள்ளே நடத்துவான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எப்பவும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அவர்தான் சபையினுடைய டீச்சர். அல்லேலூயா. எல்லா டாக்டரினும் கொடுக்கிற ஒரே டீச்சர் அவர்தான். ஒரு பைபிள் ஸ்கூல்ல எப்படி ஒரு பிரின்சிபால் இருக்கிறாரோ அதை பார்க்கிற மேலான பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே இந்த எக்கால சத்தம் என்றால் என்ன அதை சொல்லிவிட்டு பின்பு உங்கள் மத்தியிலே சற்று விளக்கமா சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். எக்கால சத்தம் எதற்காக ஊதப்படும் என்றால், என்னாகும் 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வார்த்தை வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். எக்காலம் சபையை கூட்டுவதற்கு ஊதப்படும். இரண்டாவதாக யுத்தங்களுக்கு போகும் பொழுது எக்காலம் ஊதப்படும். யுத்தத்திலிருந்து வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது எக்காலங்கள் ஊதப்படும். இதுல ஒரு குறிப்பா எக்காலம் ஊதப்படுவது சபையை கூட்டி சேர்ப்பது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வானத்திலே இறங்கி வரும் பொழுது எக்கால சத்தம் தொனிக்கிற தொனியோடு தேவன் இறங்குவார். கற்புள்ள கன்னியாகிய மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஊதுகிற எக்காலம். அல்லேலூயா. இது எக்காலம் வேணாலும் ஊதலாம். அல்லேலூயா. எக்காலம் வேணாலும் ஊதலாம். இந்த எக்கால சத்தம் கர்த்தருடைய சத்தம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எக்கால சத்தத்தினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் மணவாட்டி மறுரூபமாக்கப்படுவார். இதுக்கு உதாரணமாக நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட பொழுது வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அப்ப இது என்ன சத்தம்? இது ஒரு எக்கால சத்தம். ஒரு தூதன் வந்து ஆயத்தப்படுத்துகிறான் சபையை. மணவாளன் வந்து விட்டார். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுங்க, அவரோடு ஆயத்தப்படுங்கள் என்ற சத்தத்தை கேட்ட உடனே புத்தி உள்ளவர்கள் ஆயத்தப்பட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். மத்தேயு 20:16 வாசிக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். முந்தின அநேகர் பிந்தினராயும் பின்ன அநேகர். நான் சில சமயம் யோசிப்பேன், காலைல கூட யோசிப்பேன், எத்தனையோ வருஷங்களா ஜெபம் பண்றோம், கண்ணீரோட ராஜா கண்ணீரோட ஒரு வாரம் ஜெபம். அநேக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சபையை ஆர்டர் கொடுத்தாங்க. நீ எவ்வளவு நாளுக்கு அப்புறம் ஆத்துமான தராரு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜபங்களுக்கு போய் கொண்டே இருக்கும். அப்ப நான் காலைல வந்து யோசிச்சேன், இத்தனை வருஷங்களாய் ஊழியம் செய்யறோம், சபையினுடைய ஒரு பெருக்கத்தை காணவில்லையே அப்படின்போது எனக்கு 2 ஆலோசனை வந்தது. ஒன்று, ஒரு கம்பெனியில ஒரு பெரிய மேனேஜர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய மேனேஜர் அவரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் ஏராளமான சம்பளங்களை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. வந்த பின்னாடி அநேக வருஷங்களாக ஊழியம் செய்யறாரு. 20 ஆத்மாக்கள் மேல வர்றதே இல்லை. ஒரு நாள் அவர் கண்ணீரோட ஜெபிச்சார், ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் உலகபரமாய் நடத்தினேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நடத்துவதற்கு எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு உபாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆத்மாக்களுக்காய் கதறுகிறேன். ஆனா சில வருஷம் ஆயிட்டு கூட 20 ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க ஆண்டவரே சொல்லி கேட்டபொழுது கர்த்தர் சொன்னாரா, மகனே நீ ஆத்மாவிலிருந்து கவலைப்படாத, உன்னுடைய சபையில வரக்கூடிய 20 ஆத்மாக்களும் நான் ஆசாரியராய் ராஜாக்களாய் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால வேதம் சொல்லுது தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அல்லேலூயா. நோவாவின் பேழையில 8 பேராகி சிலர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். அத்தனை வரையக்கூடிய ஒரு 7 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, நோவாவின் பேழை கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரசங்கிச்சார் நோவா. 120 வருஷம் பிரசங்கிச்சே எத்தனை ஆத்துமா? 8 ஆத்துமா. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை ஆத்துமா? 12. அது ஒண்ணு போச்சு. அல்லேலூயா. ஆனா யோனா 3 நாள் நினிவே பட்டணத்துக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் கிருபை 1,20,000 பேர் ரட்சிச்சு. அல்லேலூயா. இப்ப எழுப்புதல் என்பது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நீ எழுப்புதல் இல்லைன்னு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறேன்? எழுப்புதல் என்பது உயிர் மீட்சி. அல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்றாரு, ஒரே ஷாட்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எழுப்புதல். இன்னொரு பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஸ்திரீகளும் புருஷர்களும் ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எழுப்புதல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:31 எழுப்புதல். அல்லேலூயா. சபைகள் பக்தி விருத்தியில பெருகிற்று. அப்போஸ்தலர் 12:24 எழுப்புதல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:5 எழுப்புதல். அல்லேலூயா. எல்லாம் எழுப்புதல் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. வேதத்தில் அழைக்கப்படல அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். அந்த தெரிந்து கொள்ள கூட்டத்தில், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கிறபடினாலே நம்ம கரங்களை விட்டு கற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நோவாவின் பேழையில் 8 பேர் மாத்திரம் ஆண்டு தெரிந்து கொண்டார். ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனால் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்தோம்னாக்கா, நீங்க ஆபேல் காயினை பார்க்கும்போது தேவன் ஆபேலை தெரிந்து கொண்டார், காயினை புறக்கணித்தார். அல்லேலூயா. அன்று ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், லோத்தை புறக்கணித்தார். ஆண்டவர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார், இஸ்மவேலை புறக்கணித்தார். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை புறக்கணித்தார். எல்லாவற்றுக்கு மேலாக அதிகமாக நேசித்து வாசித்து ருசிக்கிற ஒரு புத்தகம், ஆண்டவர் ரூத்தை தெரிந்து கொண்டார், ஒர்பாலை நிராகரித்தார், புறம்பே தள்ளினார். ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், சவுலை விலக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் புத்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டார், புத்தி இல்லாதவர்களை புறக்கணித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவஜனமே, இந்த கொள்ளை என்பது ஒரு பெரிய வாதம் என்று சொல்லி நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. அந்நாட்களில் கொள்ளை நோய்கள் வந்ததாக நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 10 வாதைகள் எகிப்தில் முதலாக வந்துச்சு. ஏராளமான ஜனங்கள் மரித்தார்கள். குறிப்பாக அதுல தலைச்சன் பிள்ளைகள் மரித்தது. 2வது 8ஆம் பருவம் அதிகாரத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்கள் செத்தாங்க. அடித்தா ஒரு வாதை அடித்தார், எல்லாரும் செத்தாங்க. அவருடைய கணக்கு எழுதப்படவில்லை. அடுத்தது 8ஆம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே வாதையினாலே செத்து கொண்டிருப்பவர்களுக்காக, உயிரோடு இருப்பவர்களுக்கு, மரித்தவர்களுக்கு நடுவாக ஆரோன் தூபகலசத்தை பிடித்து நிற்கிறான். வாதை அங்க நிறைய பேர் செத்தாங்க. 8ஆம் 25ஆம் அதிகாரத்துல அங்க 24,000 பேர் செத்தாங்க. அல்லேலூயா. தாவீது நாட்களில் ஜனங்களை என்ன சொன்ன ஒரு காரியத்துக்காக கிட்டத்தட்ட 7,000 பேர் செத்தாங்க. 70,000 பேர் செத்தாங்க. அப்ப இதெல்லாம் வாதைகள் தான். ஆனால் தேவன் இன்றைக்கு வாதைகள் வரக்கூடிய ஒரு நோக்கம் என்னவென்றால், முக்கியமான ஒரு 5 காரியம். ஒன்று, தேவனை மறுதலிப்பதனாலே வாதைகள் வருகிறது. இன்னொன்று, ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் விரோதமாக எழும்பும்போது வாதைகள் வருகிறது. மூன்றாவதாக, புத்தீனமான காரியங்களை பரிசுத்த செய்யாதபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் சுய சித்தத்தை செய்ய தொடங்கும் பொழுது வாதைகள் வருகிறது. 4வதாக, வேசித்தனமும் விபச்சாரமும் விக்கிரகாராதனை செய்வது வாதைகள் வருகிறது. 5வதாக, இச்சைகள் ஏற்படும் பொழுது வாதைகள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இதற்கு மத்தியிலும் தேவன் ஒரு சில பேரை நித்திய ஜீவனுக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. 1 பேதுரு, அவர்கள் திருவசனத்துக்கு
கீழ்ப்படியாதவர்களாக இருந்து விடுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்ட இருக்கிறார்கள். நீங்க சுவிசேஷம் சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்க உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் முன்குறிக்கல. அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட ஆத்மா அப்படி பிடிச்சுக்குவாங்க சுவிசேஷத்தை. ரூத் பாருங்க, ஒருபால் முத்தமிட்டு போயிட்டா ரூத் மாமியாரை பிடிச்சு பற்றி கொண்டால் எழுதப்பட்டது, மன உறுதியாக இருந்தால் எழுதப்பட்டது. நீங்கள் ரூத் 1:14 1:16 வாசித்து பாருங்க. அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள், மன உறுதியாக இருந்தால் எழுதப்பட்டது. இப்படி நீங்கள் மத்தேயு 16 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 16 வார்த்தை வாசிக்க. அதற்கு அவர் லூக்கா 16 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் காலம் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது வருகிறது. யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறாங்க. எங்களுக்கு பரலோகம் வேண்டும், எங்களுக்கு பரலோகம் வேண்டும், பலவந்தமாய் பிரவேசிக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில விதமா பிரசங்கிக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. ரோமர் 10:4 உதாரணமாய் காட்டும். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாய்விட்டார் என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆனா கேட்கிற கேள்வி என்ன, அவங்க சுவிசேஷ புத்தகங்களில இயேசு சொன்ன காரியங்களை நிருபங்கள்ல சொல்லப்படல. ஏன் சொல்லப்படவில்லை? வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அடுத்த பெரிய சத்தமா உயர்த்தி வாசி. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசிக்கிறேன். சீக்கிரம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகள் சிலர் தள்ளிவிட்டு வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது அறியாதிருந்தும் சொல்றது என்னன்னு தெரியாது, அதை வியாக்கியானம் பண்றது தெரியாது, தெரியாம கூட நியாயப்பிரமாணம் போத விரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சரி. 30 வருஷம் படிக்குது. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் இவங்களதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய உபதேசத்துக்கு எதிரடையா இருக்கிற நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையா இருக்கிற, ஆமா, உபதேசத்துக்கு எதிரடையா இருக்கிற எந்த செய்யாலும் அது கள்ள உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோ ஆண்டு வருவார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரம்தான் அவரோட பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அப்ப நீங்க ஊழியக்காரர் என்ன பண்றோம்? எக்கால சத்தமா ஊதுறோம். என்ன ஊதுறோம்? ஆசாரியர்கள் பூரியங்களை ஊதுவார்கள். அல்லேலூயா. கிதியோன் ஊதினான். அல்லேலூயா. அப்ப என்னாச்சு? என்னவாச்சு? அல்லேலூயா. எக்காலங்களை ஊதி சட்டையை உடைச்சி தீவன்களை ஏற்ற உடனே கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் சொன்ன உடனே பெரிய ஜெயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப எக்கால சத்தம் என்பது தேவனுடைய சத்தத்தை பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை. எக்கால சத்தமா இங்கே வருகிறது சபையிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது தூதர்கள் எக்கால சத்தத்தை கொண்டு ஊதுவார்கள்.
அல்லேலூயா. அப்ப இந்த எக்கால சத்தம் என்று சொன்னால் எசேக்கியேல் 33 திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 33 அதிகாரம் 3 வசனம் படிங்க. படிக்காத யாரா படிக்க உதவி செய்யுங்க. எசேக்கியேல் 33:3. இதோ அது வருகிறது, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் வார வாரம் ஊதுறோம். நாங்க வார வாரம் ஊதுறோம், நிறைய மீட்டிங்ல ஊதுறோம். எக்கால சத்தத்தை கையிலே நாங்க கொண்டு போறோம். இது எக்கால சத்தம் கையிலேயே கொண்டு போறோம், எல்லா இடத்துலயும் ஊதுறோம். நீங்களும் கொண்டு வரீங்க. அப்போ ஊது போது அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. சரி, இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த காரியத்துக்கு நான் வருகிறேன். அல்லேலூயா. எங்க ஊதுணுமா எக்காலம்? யோவேல் தீர்க்க புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசி. யோவேல் 2:1. சீக்கிரம் வாசி. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே. ஆமென். அல்லேலூயா. எங்க ஊதணுமா? சபையில ஊது. அல்லேலூயா. ஏன் சபையில ஊத வேண்டும்? சபைதான் மனவாட்டி சபை, சபைதான் கற்புள்ள கன்னிகை, சபைதான் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருப்பது, சபையார் தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள். ஆகவே ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் ஆயத்தப்படுவது உத்தமமானது சொல்றார். அல்லேலூயா. பூமிக்கு ஆசீர்வாதங்களை நீங்க கேட்டாலும் கேளாவிட்டாலும் தேவன் தராருங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11-12 வாசிக்கும் போது அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் தீர்க்காயுசையும் சாலமோன் கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதம் நான் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லை, கர்த்தர் எனக்காக குறித்த ஒரு சிரேஷ்ட முத்திர பாகம் ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்போ உனக்கு பிரியமல், அதாவது உனக்கு நீ ஆசீர்வதிப்பது, நீங்க ஆசீர்வாதம் இருப்பது தேவனுக்கு பிரியமானால் தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அது சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று கேட்பதை விட ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் 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 என்று கேட்பதுதான் உத்தமமானது சொல்லுவார். பூமியில ஒருவன் நீண்ட நாள் 100 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்திருந்தாலும், பிரசங்கி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 2-3 வசனங்கள், ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று 100 வருஷம் எத்தனையோ வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம மரிப்பான். ஆனால் கருவழித்த பிண்டம் வாசி என்று வாசிக்கலாமா? 6:3. பிரசங்கி 6:3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போமானால் அவனை பார்க்கணும் கருவழிந்த பிண்டம் வாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் என்பதில்லை, எப்படி கர்த்தர்களை வாழ்ந்தோம் என்பது முக்கியம். அல்லேலூயா. ஆகவே எக்கால சத்தத்தை ஊதும்போது அந்த சத்தத்தை கேட்டு சபைக்குள்ளே வருபவர்கள் காக்கப்பட்டு எடுக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நோவா பேழையை கட்டி முடிச்சு 100 வருஷம் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பேழையில் வேலை செஞ்சு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹெல்ப்பர் இருந்திருப்பாங்க, அவனோட உதவி செஞ்ச ஆட்கள் இருந்திருப்பாங்க, பேழையை பார்த்து இருந்திருப்பாங்க, 100 வருஷம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு இருப்பாங்க. ஆனால் ஜல பிரளயம் வரும் வரைக்கும் பேழைக்குள்ள ஒருவனாக வரல. அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து கதவை தட்டி இருக்கலாம். ஏன்? அவருடைய மாமனார் கூட வந்திருக்கலாம், அவருடைய மாமியாரும் வந்திருக்கலாம், நோவாவுடைய சகோதரர்களும் வந்திருக்கலாம். யாருக்கும் ஆண்டவர் திறக்க கூடாதுன்னு கதவை பூட்டி அவர் வச்சுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த மாம்சம் இல்லையா வந்து மருமகனே கதவை திறந்து விட்டு பாருங்கக்கா, மருமகன் கண்டிப்பா திறந்துருவார். ஆனா ஆண்டவர் கதவை பூட்டி சாவி எடுத்து தேவ
போது மத்திய 25:10 கதவு பூட்டப்பட்டது. வந்து தட்டுறாங்க, உங்களை அறியே. அல்லேலூயா. கவனிங்க, கதவு பூட்டப்படுவதற்குள்ளதாக எனக்கு ஒரு சபை தெரியும். அந்த சபை காலை 8 மணிக்கு தொடங்கும். 8 மணிக்கு தொடங்கும் போது 9 மணி வரைக்கும் வாசல் திறந்திருக்கும். 12 மணிக்கு சபை முடியும். இவ்வளவு நீண்ட ஒரு ஆராதனை பிரசங்கம் இருக்கும். 8 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் வாசல் திறக்கப்பட்டிருக்கும். 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்பா வர ஜனங்கள் எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? வெளியே தான் நிக்கணும். அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் அந்த வைராக்கியம் அவரை விட்டு போகவே இல்லை. அவங்க சொல்றாங்க, பரலோகம் வேண்டும்னா சீக்கிரம் வரட்டும். ஆதார் கார்டு வேணுங்க போது நிறைய பேர் நைட் டைம் எங்க படுக்க போட்டு படுத்துட்டாங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவோ நம்ம கியூ நிக்கிறோம். ஆனா கியூ இல்லாத ஒரு இடம் பரலோகம் தானே. கர்த்தர் கூப்பிடுறாருல, வந்துடலாம்ல. அல்லேலூயா. முன்னாடியே போனோம்னாக்கா சீக்கிரமா நமக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். அல்லேலூயா. லேட்டா போனோம்னாக்கா நமக்கு முன்னாடி வேற ஒருத்தர் நுழைஞ்சிருவோம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஒரு முக்கியமா 5 காரியங்களை சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், அதாவது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டுமானால், என் காதுகளிலே அதை விழ வேண்டுமானால், நான் செவிடனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையா இருக்கா ஆண்டு சொன்னாரு. லூக்கா 11:28 வாசிக்கலாம். லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படி ஆனாலும் என்னுடைய வார்த்தையை கேட்டு பாக்கியவான்கள். நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா காத்துக் கொள்பவர்கள் சிலர் மாத்திரமே. எபிரேயர் 12 முதல் வசனம். எபிரேயர் 12. ஆதலால் எபிரேயர் 2 ஆகையால் கேட்டுகளை விட்டு விலகாதபடி கேட்கணும். சரி, வாசிக்கலாம். யாக்கோபு 1 21 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகையால் பிரியமான சகோதரர்களே, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் தீவிரமா கேட்கணும். ஒரு வார்த்தை போச்சுனாக்கா கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, முதல் காரியம் என்ன? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் காது கேட்க வேண்டுமானால் முதல் காரியம் என் தேவன் விரும்புகிற பரிசுத்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் என்றால் ஒரு சின்ன வார்த்தை சொல்லித்தர. பரிசுத்தம் என்றால் என்ன? போல அழகா சொல்வாரு, ஒரு சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவபலி. அப்படின்னா தேவனுடைய விருப்பத்தின்படி நடப்பதுதான் பரிசுத்தம். நம்முடைய விருப்பத்தில் நடக்கிறது பரிசுத்தம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் எப்படி நடக்க வேண்டும் சொல்லுகிறாரோ, எப்படி வாழ வேண்டும் சொல்லுகிறாரோ, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகிறாரோ, எப்படி நிலைத்திருக்க வேண்டும் சொல்லுகிறாரோ, எப்படி உபதேசிக்கிறாரோ, அவன் உபதேசத்தை கேட்டு அதை கை கொண்டு அவருடைய வழியிலே அவருக்கு பிரியமான நடப்பதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லேவியராகமம் 20:26, நான் பரிசுத்தர் ஆகையால் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படின்னா என்னை போல அர்த்தம். எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். அழகா சொல்ற உபாகமம் 14:2, உபாகமம் 14:2, நீங்கள் தேவனாய் கட்டிருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ரொம்ப அழகான வசனங்க. பூமியின் மேல் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே
கொண்டார். நான் சூசன் பர்சன் இல்லையா? நான் செலக்ட் பண்ணவனே, கர்த்தர் செலக்ட் பண்ண மனுஷன் அல்லவா? நீங்க எல்லாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? நீங்க ஆண்டவர் உங்கள் மேல கண்ணை வைத்து உங்களை மட்டும் பிரிச்செடுத்தாரே. ஊரில் ஒரு கோத்திரத்துக்கு 2 பேருமாய் எத்தனையோ பேர் இந்த பாக்கியம் கிடைக்கல, எத்தனை ரட்சிப்பு கிடைக்கல, எத்தனை பேர் இன்னைக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் கிருபையினால உள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தரோட கையை பிடிச்சு எடுத்து கொண்டு வந்தார் இல்லையா? அன்றைக்கு எப்படி லோத்தையும் ஃபேமிலியை என்ன செய்றாரு? சோதேம் குமாரா பட்டணத்தை வெளியே கொண்டு வரும் பொழுது அவன் தாமைத்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, வீட்டுக்கு வரமாட்டோம், நம்ம வீட்டு சோதனைக்கு வரமாட்டோம். அதனால அக்னிக்கு இரையாகாத பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை அந்த அம்மா பீரோக்கு கோல் பண்ண வச்சாங்கன்னு தெரியாது. பல பீரோ இல்ல. ஹல்லேலூயா. ஆமா, ஊட்டியில் நடந்த உண்மை சம்பவம். வெள்ள பெருக்கு வந்து வீடுகளுக்குள்ள நீர் வந்து விட்டு தண்ணி வந்துச்சு. டாக்டர் அவங்க என்ன பண்ணாங்க? பீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இதுக்குள்ள 16 பவுண்ட் கோல்டு வச்சுட்டாங்க, 16 சவரன் கட்டி வச்சுட்டு பணம் வச்சுட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. வரல, பீரோவோட போயிட்டாங்க. ஹல்லேலூயா. லோத்தின் மனைவி திரும்பி உப்பு தூணாளர் வேதசு தாமையிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது இனி இரக்கத்தினாலே, ஆமா, கண்மலை போவதற்கு சோவார் போவதற்கு தாமதிக்க கூடாது. கட்ட கூப்பிட்டு போயிடணும். ஹல்லேலூயா. கூப்பிட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்த நோக்கம் பரிசுத்த ஜனங்களால் வாழும்படி. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை பரிசுத்தத்தை நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினார். ராஜாவின் போஜனத்தினால அன்னைக்கு ராஜாக்கள் என்ன சாப்பிட்டுப்பாங்க? மதுபானம். ஒரு இதுல நான் பார்த்தேன், பன்றிக்கறி அங்க வச்சிருப்பதா ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். கர்த்தர் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை ஒருவேளை அவங்க புசித்திருக்கலாம். We are dedicated people. நம்ம ஆண்டவர் தீர்மானித்து சுதந்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை புசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அழகா எல்லாத்திலும் கட்டளை, நன்மை தீமை என்று வச்சிருக்காரு. ஜீவனையும் மரணத்தை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபம் நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாராளமா நம்ம நிறைய இடங்கள்ல போகும்போது, ஃபங்க்ஷன் போகும்போது நான் வெஜ்ஜான்னு கேட்பாங்க. வெஜ்ஜினா இந்த சைடு போயிடுங்கம்மா, நான்வெஜ்னா அந்த சைடு போவாங்க. ஆனா நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. இப்ப நான் வெஜ்ஜின்னு வச்சுங்களேன், இப்படி போயிட்டு அப்படி வந்துருக்கு. இப்படி போய் முடிச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன? இப்போ வெஜ்ஜுக்கு வந்து கோபி மஞ்சூரி வச்சிருப்பாங்க, நான்வெஜ்ஜுக்கு கபாப் வச்சுக்க. இப்ப நமக்கு என்ன மனசுல தோணும்? கபாப் சாப்பிட்டு முடிச்சோன்னே அதையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே. ஆனா வெஜ்ஜு சாப்பிடுறவங்க அது என்ன வராது. வெஜ்ஜு சாப்பிடுறவனுக்கு கபாப் போய் சாப்பிடணும்னு இந்த பக்கம் வர மாட்டான், நம்ம தான் அந்த பக்கம் போகும். அப்போ அங்க பரிமாறுறவன் இவன் அங்க நின்று நான் பார்த்தேன். இவனை ஒரு ஃபங்க்ஷன்ல ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி ஒரு 20 ஐஸ்கிரீம் வாங்கினாரு. நீங்க சுகர் மூட்டையா கட்டி வச்சிருக்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அதான் பேசுறது வாயை அடக்கு. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்பது ஏற்கனவே சொன்னது போல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 2-3. ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 2-3. சீக்கிரம் வாசி. பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார். யோவான் 8:29 அவர் தமக்கே பிரியமாய் நடாமல் பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்கிற அப்படினால அவரை தனியா இருக்க விடுவதில்லை. சில விஷயத்துல நம்ம மீறக்கூடாது, தவறக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. பவுலை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு,
பேசிட்டாரு, தரிசனம் கொடுத்தாரு, பேசிட்டாரு. பேசின உடனே ஊழியத்துக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஊழியம் போயிட்டு இருக்குது. ஆனா பேப்டிசம் எடுக்கல. என்ன செய்யல? பேப்டிசம் எடுக்கல. வேதம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 22 அதிகாரத்துல 14 வசனத்துல, தாமதிக்கிற என்ன எழுந்து ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு. வாசிக்கலாமா? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து தொழுது கொண்டு, அப்ப அது ஏன் தடையா இருக்குது? நீ ஞானஸ்நானம் எடுத்தா கர்த்தர் இன்னொன்னு பயன்படுத்துவார். அல்லேலூயா. எதுக்கு நம்ம தாமதம் பண்ண கூடாது? நம்ம எதுக்கு தாமதம் பண்ண மாட்டோம்? சாப்பாடு மட்டும் தாமதம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா இங்க வரும் பாருங்க, பிபி 170 180 போகும். அல்லேலூயா. சாப்பாடு ரெடி ஆயிட்டு சொன்னாங்க, அப்படியே லோ பிபி. இப்ப பிபிக்கும் லோ பிபிக்கும், ஹை பிபிக்கும் லோ பிபிக்கும் டிஃபரன்ஸ். யாருக்கு ஹை பிபி இருக்குதா? சாப்பாடு ரெடியா இருக்குங்க, உங்களுக்கு பிரியமான ஃபுட் சீக்கிரம் வாங்க சொன்னா சர்றன்னு இறங்கிடும். அல்லேலூயா. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நான் எனக்கு பிபி நார்மலா தான் இருந்துச்சு. பயாப்சி அட்மிட் பண்ணி 170 போயிடுச்சு. நான் கொஞ்சம் தைரியமா தான் இருக்கிறேன். ஆனா எப்படி போச்சுன்னு தெரியல, எந்த வழியா போச்சுன்னு தெரியல. உடனே என்ன பிபி ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் பொறுத்து பயாப்சி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க. ஏன் அப்படி ஆகுது எனக்கு நிறைய புரியல. ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்கும் போது சர்றன்னு ஏறுது. என்ன வீட்டுல நார்மலா இருக்கு. அங்க போய் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்ச உடனே அதை நான் கொஞ்சம் தைரியமா தான் பிபி வரும். ஒரு பயம் என் மனசுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன், பயம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா அது எகிரிடும். அல்லேலூயா. என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன ரீசன் தெரியல. பயம். என்ன ஆயிருமோ, இது ஆயிருமோ. ஒரு பஞ்சதந்திர கதை இருக்கு. இந்த கதையில ஆடு வச்சுட்டு இருந்தாங்க. ஆடு வச்சுட்டு போது அவனுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சான். சொன்னா சாப்பாட்டை வந்துருச்சான். இவங்க சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே. அந்த மரத்து பேர் கல்பக விருட்சம். அது பஞ்சதந்திர ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் உண்மை நினைக்க கூடாது. கல்பக விருட்சம் அந்த மரத்து பேரு. அந்த மரத்துக்கு நின்று யோசிக்கிறதுனா அந்த மரம் கொடுக்குமா. யோசிச்ச உடனே ஒரு பிளேட்ல சாப்பாடு வந்துருச்சு, பழம் வந்துருச்சு. நினைச்சவன் சாப்பாடு பழம் வந்து சாப்பிட்டான். சாப்பிட்டவன அப்படியே உண்டவனுக்கு ஆமா உண்டமைக்கு கொண்டனுக்கு கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே தூக்கம் வருது. அட இப்போ ஒரு கட்டில் நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே ஒரு கட்டில் வந்துச்சு. படுத்தான். படுத்து நல்லா ஆயுத நித்திரை பண்ணிட்டான். எந்திரிச்சான். எந்திரிச்சு பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆடுடா ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்குது. இருந்துருச்சு. இருண்ட உடனே ஐயோ காட்டுக்குள்ளையா நம்ம இருக்கிறோம், ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்ன கடிச்சு போட்டான். யோபு சொல்றான், பயந்த காரியம் நேரிட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரம் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார். இதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு டிக்னிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார், நான் பரிசுத்தர். உன் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தர். உங்க ஸ்திரீகளுக்கு கூட ஒரு வசனம், பரிசுத்த ஸ்திரீகள். நீ 1 தீமோத்தேயு 2 10 வசனம் தெரியும். 1 தீமோத்தேயு 3:11 வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஸ்திரீகள் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்போ ஸ்திரீகளும் பரிசுத்தமா இருக்கணும், சகோதரர்களும் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் பரலோகத்துடைய முதல் படியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு அர்த்தம்னா பரிசுத்தம் உள்ள ஒருவனும் பரலோகம் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த நோக்கம் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் எனக்கு ஏற்ற பரிசுத்த ஜனங்களா தெரிந்து கொண்டேன். அப்ப அவங்க கலாச்சாரம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்க நாகரீகம் இருக்கக்கூடாது, அவருடைய பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது. ஒண்ணுதானா? சரி. அவங்களுடைய ஃபுட்டு நம்ம இருக்கக்கூடாது, அவங்களுடைய சரீரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். ஒரு பெரிய கற்பனையை கர்த்தர் கொடுக்கிறார். இதை செய்ய, அதை செய்யாது. இதை கை கொண்டு அதை கை கொள்ளாது இல்லையா? இதை செய்ய, அதுக்கு விலகி சொல்ற வேதம். முதல் காரியம் என்ன? எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டுமானால்
என் ஆவியிலும் என் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளணும். இருதயம் மாசில்லாம இருக்கணும். சரீரம் மற்றவர்கள் குற்றம் சொல்லும் அளவுக்கு சரீரத்தில் காணப்படுற எந்த காரியம் இல்லாதபடி பரிசுத்தமா வாழ். ஒருவேளை நம்ம குற்றத்தை ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாங்களா, அதை மீண்டும் வராதபடி சரிபடுத்திக்கொள்ளணும். பரிசுத்தம். ஹல்லேலூயா. வேதம் தினந்தோறும் உங்களை பரிசுத்தப்படுத்தும். வேதத்தை தினந்தோறும் நீங்க வாசித்து அதன்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே போகும். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் இது செய்யட்டும், இதோ சீக்கிரமா வருகிறேன். ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரியா, அநீதி பண்ணு, அசுத்தம் பண்ணு, அப்படி அல்ல, செய்றவங்களுக்கெல்லாம் செய்யட்டும், ஒரு நாள் ஞாயிற்று. தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலர் ரொம்ப அழகா எழுதுவார். தெசலோனிக்க சபையில எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். 1 தெசலோனிக்கர் 2:10 அங்க சொல்றாரு பாருங்க, சாட்சி சொல்றாரு பாருங்க, விசுவாசியாகிய உங்களுக்குள்ளே எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் என்பதற்கு தேவனும் சாட்சி இல்லமா, அப்படிதான் இருக்குது. நீங்களும் சாட்சி. என்ன அழகான வசனங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா, நம்ம சொல்ல முடியுமா, யோசிக்க வேண்டியது. அல்லேலூயா. விசுவாசியாகிய உங்களுக்குள்ளே எவ்வளவு நாங்கள் பரிசுத்தமும் பிழையின்மாய் நீதியுள்ளவாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எனக்கு சாட்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. பவுலை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப உங்களை எனக்கு சாட்சி, பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவள். வேதம் சொல்லுது பரிசுத்த ஸ்திரீகள். சாராளை குறித்து வசனம் வருது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷன் மாதிரி ஆண்டவன் மாதிரி என்று அழைத்தார்கள். பரிசுத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, முதல் காரியம் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு எக்கால சத்தம். இரண்டாவது 2 காரியத்தை 5 காரியம் இரண்டாவது காரியம் உடன்படிக்கையில நிலைத்திருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. உடன்படிக்கை என்றால் என்ன என்று சொன்னால், கையோடு கை வைத்து ஆண்டவர் கையோடு என் கையை பிடித்து, அல்லது ஆண்டவர் என் கையை பிடிச்சிட்டு அவர் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்றாய் கலந்துதான் உடன்படிக்கை. யூதர்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது, முதல் சந்திக்கும் பொழுது அந்த வஸ்திரங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் யூதனை காட்டிக்கொண்டு, அப்ப அந்த யூதர்கள் என்ன செய்வார்களாம், வலது கையை நீட்டுவார்களாம், மற்ற யூதரும் வலது கையை நீட்டுவார்கள். ஒரு யூதன் என்ன செய்வானாம், தன்னுடைய அறையில் உள்ள கத்தி எடுத்து ரத்தத்தை கிழித்து, வலது ரத்தத்தை கிழித்து அவன் கையில அதை வைத்து ரத்தத்தோடு கையை கரம் பிடித்து உடன்படிக்கை செய்வார்கள். என்ன உடன்படிக்கை செய்வார்கள்? என்னோட சொன்னாங்க, நான் செத்தா என் பக்கத்தில் நீதான் இப்படி இருக்கு, நான் செத்து போயிட்டா என் முன்னாடி முடியல நீ தான் காப்பாத்து, நான் செத்து போயிட்டா இவ்வளவு கடன் வாங்கிற கடனா நீ கட்டிடு. என்ன உடன்படிக்கை தெரியுமா? என்ன உடன்படிக்கை தெரியுமா? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகள் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரு யூதன் இன்னொரு யூதனோட செய்யும் போது அவன் அந்த 10 கற்பனைகளை சொல்லுவான். அதான் இன்னைக்கு சில சபைகள்ல சொல்றாங்க, பரமண்டலத்தில் பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக உடைய சித்த பரலோகத்தில் வருவது போல, அதெல்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா. சில சபையில 5 வித பிரசங்கம் இருக்கும். ஒன்று பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியை வாசிப்பாங்க, அப்புறம் கற்பனை வாசிப்பாங்க, அப்புறம் புதிய ஏற்பாட்டுல ஒரு சுவிசேஷ புத்தகத்துல ஒண்ணு வாசிப்பாங்க, அப்புறம் நிருபங்கள்ல ஒண்ண வாசிப்பாங்க. இப்படி வாசிட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் காரியங்களை வாசிப்பாங்க. வாசிட்டு அது ஏதாவது ஒன்று எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. 5 காரியங்களும் சிஎஸ்எஸ் சபையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒருத்தர் கையை செய்ய உடன்படிக்கை என்னவென்றால், என்னை என்று வேறு தேவன் உண்டாக வேண்டாம். அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
அவரை தவிர விக்கிரங்களை ஆராதிக்க கூடாது, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், கர்த்தர் நாமத்தை வீணில வழங்காதிருக்க வேண்டும். அப்புறம் என்னங்க, தாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அப்புறம் கொலை செய்யாதிருக்கணும், களவு செய்யாதிருக்கணும், விபச்சாரம் செய்யாதிருக்கணும், பொய் சாட்சி சொல்லாம பிறர் இதெல்லாம் சொன்ன பிறகு சொல்ற வரைக்கும் கையை பிடிச்சிட்டு சொன்ன ஒன்னதான் கையை விடுவோம். இப்ப இயேசு உங்க கையை எங்கேயும் பிடிச்சிருக்காரு. என்ன சொல்லிக்கிறாரு? ஆண்டவரே ஆண்டவரே, நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரே உடன்படிக்கை செய்யணும். என்ன உடன்படிக்கை செய்யணும்? ஆண்டவரே நீ மறுபறைக்கு அல்லேலூயா இந்த உடன்படிக்கையில் நினைத்திருப்பேன். ரத்தத்தையும் மாம்சத்தையும் நான் உட்கொண்டு மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி எடுக்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு தீர்மானம். அல்லேலூயா. எசேக்கியேல் 17:12 வாசிங்க. இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தும், அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை மூன்று முக்கியமான காரியம் இருக்கு. முதல் உடன்படிக்கை அவர் ரத்தத்தில் மனுஷனும் பங்கு பெற்று பரிசுத்தமாய் வாழும். இரண்டாவது உடன்படிக்கை என்ன? அவர் உடன்படிக்கையின் வார்த்தையை கேட்டு சத்தியத்தில் நடக்கணும். மூன்றாவது உடன்படிக்கை என்ன? அது மூன்றாவது. அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். விளங்குதுங்களா? இந்த மூன்று உடன்படிக்கையும் இறுதி வரை உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் இருப்போம்? அல்லேலூயா. நேற்று ரொம்ப நாளா ஒரு சர்ச்சுக்கு வரல, அவங்களை நாங்க போன் பண்ண வச்சோம், சித்ரா வச்சு. அவங்க சொல்றாங்க, இல்ல நான் அனுப்பவே முடியாது. அப்படி அவங்க சர்ச்சுக்கு வந்தா நான் எங்க பிள்ளைங்களை கூட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இதற்கு மத்தியில் ஒரு பெரிய போராட்டம். இந்த அம்மா என்ன செய்யணும்? நான் சர்ச்சுக்கு போனாதான் வேலைக்கு வருவேன், இல்லைன்னா அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த வைராக்கியத்தை பார்த்து தேவன் நல்ல வேலை தரும். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்களே நான் வர முடியாதுன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வராரு, கூப்பிடுறாரு, அவரு கூப்பிட்டா நீ போக கூடாது அப்படி இந்த அம்மா சொல்லிச்சுன்னா, அவங்க ஏசப்பா அவங்க போக கூடாது சொல்றாங்க, நான் உங்களோட வந்துட்டா அவங்க உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆண்டவரே, அதனால இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? புத்தி இல்லாத கன்னியே அல்லது புத்தி இல்லாத ஸ்திரியே போ. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் உடன்படிக்கை வார்த்தைகள் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கிறோம். அப்ப இருதயத்துல ஏன் எழுதினாரு? சரீரத்துல இடம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஏன் இருதயத்தில் எழுதினாரு? அதான் நம்ம அழிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரீரத்தில் எழுதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்வாரு, சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தால் என்னுடைய அன்பு உங்களுக்கு நான் விட்டேன். என்ன அழகான வசனம். அல்லேலூயா. ஆமா, இருதயத்தில் எழுதினாரு. யாரால பார்க்க முடியாது, யாரால அழிக்க முடியாது, அது எனக்கு ஞாபகக்குறியா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஞாபகக்குறியா இருக்கும்படி, அந்த உடன்படிக்கையின் தீர்மானத்தை விட்டு நான் விலகாதபடி, அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கா ஹார்ட் ஆபரேஷன் ஆனா போய் பாருங்க, ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறார். மாம்ச கண்களுக்கு அது தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயங்களை எழுதி வைத்த ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் அழகா சொல்லி எபிரேயர் 8:10 சொல்வாரு, இருதயங்களை எழுதுவேன். அல்லேலூயா. சரி கவனி. அப்ப இந்த உடன்படிக்கையில நம்ம நிலைச்சிருந்தா எக்கால சத்தம் நமக்கு. அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் இருக்கு, ஒரு வசனம் சொல்லி முடிச்சார். மூன்றாவது, முத்திரை தரிக்கப்பட வேண்டும். அவர்கள் மாத்திரம் பரலோகம். அல்லேலூயா.
வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33 வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33 வசனம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று ஆமென் சத்தியத்திலே நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த யோவான் இயேசுவின் அன்பான சீஷன் காயு இந்த சபையின் மூப்பனுக்கு எழுதுகிறார். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியவான் எவனின் சத்தத்துக்கு சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற ஜனம் அதுக்குள்ள பிரவேசிக்கும். நீங்க உங்களை நீங்க சத்தியத்தில் முத்திரையிட்டிருக்கிறார் ஆண்டவர். இவங்க சத்தியத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? நிறைய சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேற தேவன் இல்லை. இதுதான் உண்மை. இதை தவிர வேற சத்தியம் இல்லை, வேற உபதேசம் இல்லை. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விலகாதபடி உங்களை காத்து அப்போஸ்தலன் சொல்லுவாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு விலகும்படி உங்களை மயக்கிறவன் யார்? அவன் தரிப்புட்டு போனால் நலமாகிறது. உங்களை மயக்கினவன், உங்களை கலக்கினவன் யார்? அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம் நம்ம இருதயத்துல தரிக்கப்பட்டிருக்கிறது, நம் நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அன்றைக்கு நாட்கள்ல சத்தியம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அன்றைக்கு கிறிஸ்துவோட வருகை. நிறைய வந்துருச்சு நீ சொல்றாங்க. பயாப்சி வந்துருச்சு, பயோசிப் வந்துருச்சு, அப்புறம் நிறைய காரியங்கள் வந்துருச்சு சொல்றாங்க. 666 எல்லாம் அந்த நாட்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்? எபிரேயர் 10:39 வாசிங்க. எபிரேயர் 10:37. எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஏன் தாமதம் பண்றாரு? ஏன் தாமதம் பண்றாரு அப்படின்னா 2 பேதுரு 3:9. எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த எல்லாரும் வார்த்தை யார் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தார்கள். கரகத்தை கல்லில் சொல்லாமா? உன்னுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் இன ஜன பந்துகள் ஒத்து ஒடி கிள பூ காய் பழம். அல்லேலூயா. எல்லாம் வேர்ல இருந்து எது வரைக்கும் பழம் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், ராகாப் ஆணையிட்டுக் கொண்டார். என்ன ஆணையிட்டுக் கொண்டார்? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவன் உங்க தேவன் தான் தெரிஞ்சிச்சு. நான் போய் வர வேண்டியது. அல்லேலூயா. ஆமா, உங்கள் தேவன் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு பயப்படுகிறேன். நீங்கள் என் குடும்பத்தை அழிக்க கூடாது, எனக்கு எப்படி தயவு பாராட்ட வேண்டும். உடனே சொன்னாங்க, எங்க கையில் இல்ல. நீ இவ்வளவு பெரிய பட்டணம் இருக்குது, இந்த பட்டணத்துல நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குடியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம குடியிருந்தாங்க. சிவப்பு நூலை ஒரு ஜன்னல்ல கட்டிடு. அவங்க வரும்போது அவங்க பார்வைக்கு சிவப்பு நூல் தெரியும். அல்லேலூயா. அப்போ இது ராகாவின் வீடு என்று சொல்லி தெரிந்து கொள்வோம். நீ கட்டாம போனேன்னா நீ கெட்டு போயிடுவ. அல்லேலூயா. உடனே சொல்லிட்டு போன உடனே கம்மாடிச்சாங்க. ஒரு சிவப்பு நூல் எடுத்து கட்டிட்டாங்க. கட்டின ஜோசுவா தான் வராரு. 7 எக்காலங்களை ஊதியாச்சு, 7 முறை ஊதியாச்சு, புரிகளை ஊதிட்டாங்க. பட்டணம் இட்டிய போகுது. முதல்ல போயிட்டு ராகா குடும்பத்தை வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. சிவப்பு நூல் கட்டி குடும்பம் தான் ராகா குடும்பம். குடும்பம் எல்லாம் வெளியே வந்துச்சுங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் வெளியே வந்த உடனே பட்டணம் விழுகுது. அல்லேலூயா. நீ ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னார். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அம்மா ரட்சிக்கப்படலையே, எங்க அப்பா ரட்சிக்கப்படலையே, என் சகோதரர் ரட்சிக்கப்படலையே, நான் மட்டும் பரலோகம் போகுதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் பரலோகம் போனா எனக்கு சந்தோஷம் யாராச்சும் சொல்ல முடியுமா? எல்லாத்தோட பரலோகம் போகும்போது எனக்கு சந்தோஷம் எத்தனை சொல்ல முடியும்? எங்க அப்பா அம்மா சகோதர சகோதரி எல்லாரும் பரலோகம். எல்லாரும் ஒரு பிக்னிக் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போவோம், ஒரு டூர் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போவோம். பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது அங்க டிஃபன் பாக்ஸ் தேவையில்லை, அங்க டென்ட் தேவையில்லை, அங்க ஸ்நாக்ஸ் தேவையில்லை. அப்படி
அப்படியே குடும்பமாய் பரலோகத்தில் எழுதி போகும். ஒருவேளை நீங்க இருக்கிறீங்க, கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து திடீர்னு உங்க அம்மா கையை பிடிச்சு இழுப்பான், உங்க அப்பா கையை பிடிச்சு இழுப்பான். இழுத்துறவங்க சொல்லுவாங்க, ஏன்பா எடுக்கிறேன்னு. உன் மக உனக்கா எத்தனை வருஷம் ஜோம் பண்ணிட்டு இருக்கா, பிள்ளைங்க எத்தனை வருஷம் உனக்கா ஜோம் பண்ணிருக்காங்க, உன் பையன் உனக்கு கண்ணீர் அழுகிறாயா, ஆயா வெளியே வர்றதுக்கு முன்னாடி எச்சரிப்பு. கர்த்தர் வர்றாருன்னா அடுத்த ஒரு மாசமோ அல்லது ஒரு வாரத்துக்கு எச்சரிப்பு வரும். நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரமா அந்த அவங்க காதல சுவிசேஷம் சொல்லி பேப்டிஸ்ட் அல்லேலூயா. அந்த சமயத்துல ஒரு ரிவைவல் உண்டாகும். ஏன்னா தேவன் பேசிட்டாருன்னா செஞ்சான ஒரு வழியில குடும்பமா கொண்டு போய் முக்கி எடுத்து அப்படி முக்கி எடுத்து வெளியே வரும்போது தேவன் வந்து அப்படி கை கொடுப்பாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒருவரையும் அவர் கைவிடாத தேவன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை கைவிட மாட்டார், உன்னுடைய குடும்பத்தை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, எங்க தாத்தா ரட்சிக்கப்படல, செத்து போன தாத்தா இல்ல, அதை சொல்லிவிட்டேன். யாரும் அவனை சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அதான் அவர் வேலை. அல்லேலூயா. நிறைய இருக்குங்க. ஒருவன் மரிக்கிறதுக்கு முன்னதாக அவன் சுவிசேஷம் அறிவிக்கணும். சந்தேகம் இல்லை. சுவிசேஷம் அறியாமல் எந்த மனுஷனும் மரிப்பவே மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு எக்கால சத்தம் கேட்கும், உடன்படிக்கை கைக்கு நடக்கிற எக்கால சத்தம் கேட்கும், சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு, சத்திய உபதேசம் நிலைத்திருப்பவர்களுக்கு எக்கால சத்தம் கேட்கும். ஆகவேதான் வேதம் எபிரேயர் 10:25 சபையை கூடுவதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறது. 26ஆம் வசனம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் இனி செலுத்த பலி இல்லாதனாலே அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். எலும்பி நிக்கலாமா? வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு இறங்கி வருவான். இந்த சத்தத்தை கேட்க ஆயத்தமான மனவாட்டியாய், ஆயத்தமான மனவாளியாய் எழும்பி நிக்கலாம். ராபோஜம் ஆயத்தமா இருக்கிறவங்க ஒருவர் முகத்தை ஒருத்தர் பார்த்து வேண்டமாய் உலகால நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் வருகிறார். வருகை மிக செவிமா இருக்கிறது. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட தேவன் இறங்கி வருவார். நம்முடைய தூதர்களை அனுப்புவார். வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல, சகல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்ப்பாரே. நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. கவனிங்க, நோவாவின் பேழைக்குள்ளே சேர்த்துக் கொண்டது போல என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை சீக்கிரமா ரட்சித்து பேழைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுங்க. உலக அழிவுக்கு முன்பதாக எக்கால சத்தம் கேட்கிற ஜனங்களாய் மாற்றி கிடைச்சு ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்திருக்கிற வேளையிலே மேஜையில் உள்ள கிறிஸ்துவின் சரீரமாய் அப்பத்துக்காகும், கிறிஸ்துவின் ரத்தமாகிய ரசத்துக்காகும் ஜெபம் பண்ண போறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே காலை விளக்காய் நன்றி சொல்லுங்கள். என்னை எங்களை தாழ்த்துள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு இறங்கி வருவீர். தூதர்களை அனுப்புவீர். வாழ் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்வார். பார்த்தோம். எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என் குடும்பத்தாரையும் தெரிந்து கொண்டு வரிக்குள்ள ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பந்தி எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த புசித்து பலவீனங்கள் நீக்கப்பட, இந்த புசித்து எங்கள் மரணங்கள் நீக்கப்பட, இந்த புசித்து புதிய ஜீவனங்களுக்கு உண்டாகும், புதிய பலன் உண்டாகும், புதிய ஆசீர்வாதம் உண்டாகும். அப்பத்தையும் இந்த ரத்தத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசப்பா, இந்த புசித்து சாட்சியை வாழ்ந்து நித்திய ஜீவனை பிரவேசிக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த ஆசீர்வதிக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் இந்த அப்பத்துக்கு தடைபட்டுக்கிறாங்க. சுத்தம் இருந்தால் இராத பிள்ளைகளை ஈவினிங் ஆராய் கொண்டு வந்து உடன்படிக்கை நடத்தி ஆசீர்வதித்து வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. அந்த ஒரு பிள்ளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துங்க. எக்கால சத்தத்தை கேட்டு பரலோகத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணப்படுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். கல்வாரியின் கருணை எதே காயங்களில் காணதே. கர்த்தர் இயேசு பார் நமக்காய் கஷ்டங்களை சந்தித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவின் என்று நமக்காய் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உங்களையும் என்னையும் மாற்ற தன்னையே விலையாக ஆண்டவர் கொடுத்தார். கருணை இதே காயங்களில் காணுதே. ஆஹா கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பீலாவின் என்று பாயோதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. உங்கள் கைகளில் இருக்கிற அப்பத்தை பரிசுத்தத்தோடும் சோதத்தோடும் புஷி. பொன்வழியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. பெற்ற திரு ரத்தமே அவர் பீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்த பாடுகள் பட்டேன் தகப்பனே. தந்தையே, உன் அன்பினை அப்பா நான் சிந்தித்து உமக்காய் சேவை செய்ய காத்திருக்கிறேன் ராஜா.
சிந்தையில் பாரங்கள் நிறைந்தவராய், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டவராய், எனக்காக பாதகன் போல் தொங்குகிறீரே. என்னுடைய வாழ்க்கையில் மங்காத தகப்பனை ஒரு வாழ்வை தருவதற்காக பாரங்களும் திந்தைகள் ஏற்றவரா, தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பீலாவே நின்று பாயோதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. உங்க கைகளில் இருக்கிற பானத்தை பரிசுத்தத்தோடு புஷிங்கள். எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீர். தந்தையே ஓ அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பீலாவே நின்று பாயோதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீ நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ, மன்னிலவன் எம்மாத்திரோ மன்னவாவும் தயகவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பீலாவே நின்று பாயோதே. மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் சத்தியம் வல்லமையும் ஜீவனும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த உடன்படிக்கை நாளில் எங்களை கொண்டு வந்து உடைய பரிசுத்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர பானம் பண்ண உதவி செய்து, உடைய பரிசுத்த உடன்படிக்கை வார்த்தைகளை கேட்கப்பட உதவி செய்து, பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தமாய் ஆராதிக்கும்படி எனக்கு எங்களுக்கு பாராட்டின பிரதான கிருபை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். பந்தியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்திய ஜீவனை தகுதிப்படுத்தி
எக்கால சத்தத்துக்கு பாக்கி பல நல்ல கத்தரை மாற்றுங்க. நீ நடுவானத்திலே வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தம் வரும் பொழுது நாளெல்லாம் இமைப்படுதல மர்வமாகி பரலோகத்தில் பிரவேச பாக்கியத்தை எனக்கு தந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை ரத்தத்தினாலும் ஆசீர்வாதத்தாலும் தந்து ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வராத பிள்ளைகளை தடைப்பட்ட நாட்களை கொண்டு வாங்க. கத்தர் சித்தம் வந்தால் ஈவினிங் 6 மணிக்கு வர வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் கொண்டு வந்து அவருடைய கத்தர் பேசுங்க, அற்புதங்களை செய்யுங்க. வந்த ஒரு பிள்ளையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானம் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உத்தம நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவலுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளையாடுடைய கிருபையும் பிதாவாகிய விளையாட பெற்ற அன்பும் பரிசுத்தனுடைய விளையாட ஆசீர்வாத சமாதானம் பாதுகாப்பும் உடன்படிக்கையும் ஒவ்வொருவரோடும் சில பரிசுத்தவரோடும் என்னுடைய தங்கி தரித்து எனக்கு நிலைத்து இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து எக்கால சத்தத்துக்கு பாக்கியங்களை மாற்றுவாராக. ஆமேன். சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்ளாரே. விடுதலை முழங்கிடுவோமே, மீட்பெனும் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். துதி ஒழுங்கிக்கோ, ஆடல் பாடல் சத்தம்